கம்பம் பகுதியில் தொடர்ந்து அதிகரிக்கும் கடத்தல் சம்பவம். கடத்தலுக்கு துணை போகும் அதிகாரிகளால் பொதுமக்கள் அதிருப்தி. கம்பம் மெட்டு மற்றும் குமுளி மலைச்சாலை வழியாக கடத்தப்படும் ரேஷன் அரிசியை தொடர்ந்து பறிமுதல் செய்து வரும் நிலையில் தற்போது இரவு மற்றும் பகல் நேரங்களில் கம்பம் மெட்டு மலைச்சாலையில் அதிகாரிகளின் ஆதரவோடு மலைப்பாதை வழியாக ரேஷன் அரிசி கடத்தல் அதிகரித்துள்ளது. சமீபத்தில் கம்பம் மெட்டு வழியாக கடத்தப்பட்ட 1 டன்னிற்கும் மேல் உள்ள ரேஷன் அரிசி, மினி லாரி, ஜீப் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்டவர்களை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைதும் செய்தனர். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள போலீஸ் மற்றும் வனத்துறை ஆகிய இரு சோதனை சாவடியில் எந்த வாகனத்தையும் அதிகாரிகள் சோதனை செய்வதில்லை என கூறப்படுகிறது. மேலும் தமிழக பகுதியில் இருந்து கடத்தப்படும் கஞ்சா மற்றும் ரேஷன் அரிசி உள்ளிட்ட கடத்தல் பொருட்கள் தமிழக சோதனை சாவடியை கடந்து கேரளாவில் சிக்குகிறது. இதனால் கடத்தல் கும்பல்களுக்கு தமிழகத்தில் உள்ள அதிகாரிகள் துணை போவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கம்பம் பகுதியில் சட்டவிரோதமாக அரவை மில்களில் ரேஷன் அரிசியை மாவாக மாற்றி பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் மத்தியில் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் ரகசிய தகவல் கொடுத்தாலும் அந்த தகவலை சம்பந்தப்பட்ட மில் உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் முன்னதாகவே தெரிவித்து அலர்ட் செய்கின்றனர். இதனால் ஆய்வுக்கு வரும்போது அரவை மில் உரிமையாளர் தனது அரவை மில்களை பூட்டிவிட்டு செல்வது வாடிக்கையாக உள்ளது. ஆய்வு செய்ய வரும் அதிகாரிகளும் பெயரளவில் ஆய்வு செய்துவிட்டு திரும்புகின்றனர். மேலும் தற்போது ஐயப்பன் கோவில் சீசன் என்பதால் கம்பம் மெட்டு மலைச்சாலை வழியாக கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வாகனம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ரேஷன் அரிசியை கடத்தி செல்லும் வாகனங்கள் அதிவேகமாக சென்று ஐயப்ப பக்தர்கள் செல்லும் வாகனங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். போலீசார் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே அரிசி கடத்தல் நடைபெற்று வரும் சம்பவத்தால் கம்பம் பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் கவனம் செலுத்தி அரிசி கடத்தலில் ஈடுபடுபவர் மீதும் கடத்தலுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.